மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நண்பர்களே, எல்லா இடமும் சோவாட்டி வந்தாச்சு. ரட்ரு குமிஞ்சு கிடக்கு. என்னென்ன இதில் என்ன ஆச்சுன்னா, போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரே ஃபோன் வருதான். இங்கே ரட்ரு கொடுத்தீங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் எங்கள் கொரியர் ஆஃபீஸுக்கு ரட்ரு கொடுத்தாச்சான்ட்டு என்னமோ பெரிய இந்த இது லெட்ரு கொடுத்த மாதிரி கேட்கணுவா. செத்த பேருல நீங்கள் எழுதுன அவ்வளோ அசிங்க லெட்ரு ஏன்னா போடுறேன். அதில் லெட்டரை வரும். நான் மெதுவாக தான் படிப்பேன், அவசரப்படாதீங்க. என்ன கண்டிப்பாக படிப்பேன். நான் பாருங்கள் அவ்வளோ லெட்ரு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு படிப்பு ஜாலியாக இருக்கும்? இருக்கும்ல, இருக்கும். அவனுக்கு ஜாலியாக இருக்கான். இந்த ரட்டரை பார்த்தா தான் அவனுக்கு மூடே வருது. அவனுக்கு ரட்டரை கொடுக்கணுமா அவனுக்கு? முதல் லெட்டர் பாருங்க. பவர் சங்க நபர்களா? பவர் சங்க நபர்களா? பாப்போம். பவர் சங்க நபர்கள், சண்முக நகர், கவுண்டன் மணி மாலயம், கவுண்டன் பாளையம், கோவை. ரைட்டு. முதல் லெட்ரு என்னன்னு பார்ப்போம். இருட்டா இருக்கியா? வெளிச்சம் ரொம்ப குறைஞ்சிட்டியா? கட்டாக்கா சடக் படம் கையை உள்ள என்னது? மாஸ்க் அனுப்பியிருக்காங்க. இப்போ 2வது எல்லாரும் கொரோனா வருது நாங்கள்ல. ஆமாம், மாஸ்க் அனுப்பியிருக்காங்க. ஓ, கொரோனாக்கு மாஸ்க்கா? ரைட்டு. முக்கியமான பொருள், நல்ல பொருள் தான். உனக்கு ரட்டர்லேயே இல்லை. நீ இப்போ 2 மாஸ்க் இருக்கு. இல்லை, இது போட்ட மாஸ்க்கில் பேயில போகணும்ல. இது அழுக்கா இருக்கு. இல்லை, போட்ட மாஸ்க் அனுப்பி எனக்கு நோய் வருதுக்கு எனக்கு. ஓ, நீ அப்போ கொரோனாவில் எங்கேயாவது வச்சு அனுப்பி விட்றேன் எனக்கு. போட்ட மாஸ்கில் செத்தா போயிடலாம். மூஞ்சி மாதிரி போட்ட மாஸ்க் அழுக்கா இருக்குல்ல, பேயில போவான். செத்தா போயிடலாம். ஆமாம், பாரு லெட்டர் பாருங்க. எவ்வளோ இருக்கு. இதை படிக்க 4 நிமிஷம் ஆகுது எனக்கு. அன்புள்ள ஜிபி முத்து அண்ணே, தலைவரே நீங்கள் நலமா? வீட்டில் அனைவரும் நலமா? படி, நீ படி. இதுக்கு மேலே பேய் எடுக்கணும். அன்புள்ள ஜிபி முத்து அண்ணன் தலைவரே நீங்கள் நலமா? வீட்டில் அனைவரும் நலமா? உங்கள் மகன் விஷ்ணு நலமா? நானும் எங்கள் நண்பர்களும் உங்கள் வீடியோவை பார்க்காத நாட்களே இல்லை. பார்க்கறது இல்லையா? ரைட்டு. நீங்கள் மேலும் மேலும் வளர உங்கள் பவர் சங்க சார்பாக வாழ்த்துகிறோம். நீங்கள் வெள்ளித்திரை நாயனாக வர. எறும்பு பாருங்க, என்ன எறும்பு? நம்மளை கண்டாலே எறும்பு வந்துடுது. வாழ்த்துகிறோம். நீங்கள் வெள்ளித்திரை நாயனாக வர ஆசைப்படுகிறோம். மேலும் பல விருதுகள் வாங்கி குவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தலைவரே, உங்கள் மகன் விஷ்ணு ஊற்றிய ஆம்லேட் மிகவும் சிறப்பாக இருந்தது. தலைவரே, உங்கள் விளையாட்டு ஜாமான் நல்ல நலமா? அதை கேட்டதா விளையாட்டு ஜாமான் என்னது? எனக்கு விளையாட்டு ஜாமான் என்னது? மறந்துவிட்டேன். உங்கள் புறா கொட்டை நலமா? புறா கொட்டை நலமா தான் அப்படின்னா? உங்க அப்பாட்டி வந்துட்டா மாதிரி. உங்க அப்பாட்டி சூர்யா நலமா? நீங்கள் சூர்யாவுடன் பல்லான வீடியோக்கள் நடிக்க வேண்டும். மன்னித்துக் கொள்ளுங்கள், பல வீடியோக்கள் வர வேண்டும். நீங்கள் சீக்கிரமாக இந்தியாவின் ஜானி பாய் ஆக ஆசைப்படுகிறேன். ஜானி பாயா? ஜானி ஜாக்ஸு? ஜானி பாய் என்னது? ஜானி பாய் என்னது? ஜானி பாய்னா ஜானி ஜென்சன் போங்கல்ல. புரியல. லூசு பயலா, உங்களுக்கு வேலை மாரி இல்லையா உங்களுக்கு? இல்லை, லூசு பயலா. ஏன் இருட்டா இருக்க அப்படி? வேலை பாருங்க, சுற்றி பாருங்க. அப்போ அதெல்லாம் அமுங்கிட்டோ? ஆமாம், சரி படிப்போம். சரி, என்ன சரி வரணும் இருக்கு. அடுத்த ஒரு கவிதை எழுதியிருக்கேன், சூப்பராக எழுதியிருக்கேன். தலைவரே, எங்களிடம் மிகப்பெரிய ஐட்டம் உள்ளது. சிறிது காலம் சூர்யாவை தள்ளி வையுங்கள். எங்கள் சங்க சார்பாக தனுஷ் இது பேர் போட்டிருக்கான். ஆமாம், என்ற தொண்டை அனுப்பி. இல்லை, கவிதை எழுதிருக்கோம். 437 ஜிபி முத்து சூர்யாவை பிடித்து. அறிவிட்ட போயில கிறுக்கு மெண்டல் போய் விளையாடிங்களா? 325 வாயில குத்து. அது ரொம்ப சொல்லல தெரியும். சொல்லவே இல்லை. பேயில போவோம். பின்னாடி என்ன கவிதை படி? உங்கள் மகன் விஷ்ணுவுக்கு. சரி, வேண்டாம், போதும் பாபா. உங்கள் மகன் விஷ்ணு தலைவரை நீங்கள் பேசாமல் பிராத்தல் தொழில் செய்ய வெற்றி பெற வாழ்த்துகிறோம். அப்படியா? அட பேயில போவன் வாயில் மண்ணில் குத்தவனுக்கு பிராத்த தொழிலை பண்ணுமா? செத்தா போயிடல, போயம்ல லூசு முட்டா போயிடலா. சூர்யா
சூர்யா சாவாங்க அவனுக்கு சம்மந்தம் விடுங்களேன் அவனுக்கு. இப்படிக்கும் பவர் கிரி இது பவரு கிரிமா மாமா டுபில் மாதேஷு அத்தை மாதேஷு அத்தையா மாதேஷ் அத்தனை யாரு மாதேஷு அத்தை நம்பர் இருக்கு செத்த பையல போயன் லூசு முட்டா பயிலாம் இல்லை நீங்கள் செல் நம்பர் போட்டு விடுங்களேன். அப்போ தான் நாங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏசன் இருக்கும் உங்களுக்கு பேஜில் போகணுங்களா. சி அடுத்த லெட்ரு என்ன என்ன பண்ணுங்க. ஒரு லெட்ரு இப்படி படிச்சிச்சுன்னா எப்படி எழுத முடியும்? ஜோதி மீனாட்சி பிரசாத் தாம்பரம் தாம்பரம் சென்னை. ஆமாம், ஜோதி மீனாட்சி பிரசாத் தாம்பரம். ஏ அம்மா அகில இந்திய நல்லா இருக்கும் வேணா நான் படிங்க. அகில இந்தியாவின் ஜாமன் அவர்களுக்கு அகில இந்திய சூப்பர் மாடல் சூர்யா கழகத்தில் இருந்து எழுதுவது. நீங்கள் சூரிய கழகமா? அகில இந்திய சூப்பர் மாடல் சூர்யா கழகத்தில் இருந்து எழுதுவது. நீங்கள் இந்த கடிதத்தை முழுமையாக படியுங்கள். ஐயையோ படிங்கள்னாலே சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். வணக்கம் சாருக்கு வணக்கம். ஆகிய நீங்கள் எங்கள் தலைவருக்கு ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டீர்கள். சரி, இப்போது விஷயத்துக்கு வருகிறேன். எந்த தைரியத்தில் என் தலைவனின் பெயர் ஒப்பனை மற்றும் பாவனைகளை திருடுகிறாய்? யார் திருடான்னு இல்லையா? ஒரு நிமிஷம் பார்ப்போம், தெளிவாக படிப்பேன். நீங்கள் ஆன்மனாக இருந்தால் இந்த கடிதத்தை முழுமையாக படியுங்கள். ஜாமான் சார் ஆகிய நீங்கள் எங்கள் தலைவிக்கு ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். தலைவி யாரு? யாருக்கும் தெரியல. உன் தலைவி யாருல சொல்லிவிட்டீர்களா? சரி, இப்போது விஷயத்துக்கு வரேன். எந்த தைரியத்துல என் தலைவியின் பெயர் அவன் தலைவியின் பெயரை அவன் தலைவின்னு யாரு பாப்போம். அவளா? அகில இந்திய சூப்பர் மாடல் சூர்யா கழகத்தில் இருந்து எழுதுவது. ஓ, அவளுக்கு உன் தலைவியா? உன் தலைவி சிக்கா இருக்காமல அவன் கூட இருக்கா அங்க போய் நக்கப்பையில. எந்த தைரியத்தில் என் தலைவியின் பெயர் ஒப்பனை மற்றும் பாவனையை திருடுகிறாய்? உன் தலைவி இதுல தலைவி திருட்டா தலைவியை வந்து மூஞ்சி மாறையும் பாரு, மூஞ்சி அறுத்து கிழிச்சு விடுவோம் தலைவியா. செய்து கொண்டில் இருந்தால் எங்களுக்கு சின்ன தலைவி சின்ன தலைவி யாரு? வணக்கமுங்கோ. அட லூசி, இல்ல நீங்க மெண்டல் அவன் மெண்டல் இல்ல மெண்டல் நீங்க வரும். இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன தலைவி. வணக்கமுங்கோ. மூஞ்சி மாறையும் பாரு, மூஞ்சி மாறையும். சீலா உங்களை வார்த்தைகளால் கொதிக்க விடுவார்கள். நானும் கிழித்து விடுவேன். அடிச்சு விடுவேன் சீலா. ஆமா, நான் கூந்தல் பிடித்து கொண்டு இருப்பேன் என்று நினைக்காதீர்கள். யாரோ ஒரு லேடியா தான் எழுதியிருக்காங்க. கூந்தல் பிடித்து கொண்டு இருப்பேன். லேடி எழுதாங்க. இவன் தான் இவன் எவ்வளோ ஒரு போக்கான மாதிரி எழுதியிருக்கானுவா. செத்த பயிலுவா சூரியன். நானும் கொதித்து விடுவேன். கொதிச்சு என்ன செய்வா? ஒரு சமயம் தண்ணிக்கும் வாயில ஊத்த வேண்டியதான் பண்ணி பயில. என்னிடமிருந்து கடிதம் வந்து கொண்டே இருக்கும். வரட்டும்ல. மதிப்புக்குரிய சமன் தலைவரே உடங்குடிக்கு உடக்கு குடின்னு போட்டிருக்கான். அட பேயில போவான் உனக்கு எழுதுல நீலாம் கடிதம் எழுது உடம்புடிக்கு உடக்கு குடிக்க முடியுது. செத்த பையில உடக்கு குடிக்காமான்னு பெருமை சேர்த்ததுக்கு அக்கா அக்கல அக்கல் தூக்கி வாயில கட்டா அக்கல் தூக்கி கவரிமாய் மூக்கனே. கவரிமாய் மூக்கனா? மூஞ்ச அனுப்பல பேயில போவோம். மூஞ்சி பண்ணி போல இருக்க, பண்ணி குண்டி போல இருக்க பாக்க. சாமானிய அரசனே ஒரு சின்ன நக்குப்பா பண்ணி போயில போயேன். அவ ஒரு லூசு, நீ ஒரு கிறுக்கேன். அந்த மெண்டலுக்கு தலைவியா மண்டையும் ஆளையும் பாரு, மண்டை மூஞ்சி மோரையும் பாரு, மண்டை மூஞ்சி மோரையும். சின்ன தலைவி எழுது. சுசீந்திரனா என்ன போட்டிருக்கு? பழைய ஹெட்போன். உங்களுக்கு ஹெட்போன் ஆமாம் போனதுன்னா உடனே சிபி மூத்த அட்ரஸும் தெரியும். அதெல்லாம் அனுப்பிவிடுங்க. பழைய ஹெட்போனுப்பா. பழைய ஹெட்போன் தானே அது. நீங்கள் சாம்சங் ஹெட்போன் ஒன்று செஞ்சு தெரியுமா? பிஞ்சு. ஆமாம், அந்த மாதிரி இது ஒரிஜினல். அதுக்கு பார்த்தா தானே தெரியும். அது பார்த்தா ஒர்க் பண்ணி பார்ப்போம். லெட்டர் இருக்கான்னு பாருங்க. பழைய ஹெட்போன் தெரியல, பார்ப்போம். ஏன்னா பழைய ஹெட்போன் நிறைய வருது. சாக்லேட் ரைட். லெட்டர் படிச்சா தெரிஞ்சு போகணும். தலைவரே, நான் உங்கள் தீவிர ரசிகர். உங்கள் வீடியோவை பார்ப்பேன். உங்களுக்கு
நான் அது திறக்க மாதிரி வந்து சொன்னோம்ல அல்ல அவன் இறங்கணும் தலைவரே உங்க இல்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு எல்லாத்துக்கும் பேயில போகல உங்களுக்கு என்ன சொல்லுங்க எனக்கு பேயில போகல உங்களுக்கு பூக்கு நிலமா அது நிலமான்னு கேட்கல பேயில போகல உங்களுக்கு வேலை இல்லையா ஏன் நாசமா போகல இப்படி அசிங்கமா எழுதி பேதியும் வாந்தியும் கொஞ்சமா எடுக்கட்டல ஒரேடியே பேதி நாந்தியும் எடுக்கு பாரு நலமா ஆமா நலமா இருக்கு இல்லை உனக்கு அதே பார்க்கணும் அங்கே அசிங்கமா எழுதும் அதை படிக்கணும்னு சொல்லணும் உனக்கு ஆமாம் ஆமாம் கொண்டாங்க 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 அசிங்கமாக விழுவேன் அது கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு வாத்தி சொல்லிடுவேன் அவன் வந்து எழுதி கொட்டைன்னு கொட்டைக்கு ஏதோ ஒன்று போட்டிருப்பான் இவன் கொட்டைன்னு திருச்சி சொல்லுவாங்க வரல எனக்கு ஆமாம் தலைவர் உங்கள் இடத்துல அதே இடது சரி இடதோ வடதோ அது நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அதை ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டாம் உனக்கு இடது கிடக்குங்க சரியாக கிடைக்கும் அதை நீ பாரு முதல்ல லெட்டரை படித்து முடித்ததும் உங்கள் 5 முறை படிக்கும் கொடுக்கணுமா 5 முறை நான் படிக்கணும் தலைவர் உங்களுக்கு மீண்டும் 3 முறை வரவில் மீண்டும் 2 முறை முதல்ல 5 அடுத்த 3 அடுத்த 2 இப்படிக்கு உங்கள் தீவிர ரசிகன் சுசீந்திரன் ஆனந்த் பாண்டி ரஞ்சித் குமார் இலியாஸ் ராயல் கல்யாணி ராமன் சதீஷ் ஜீவா அவன் என்ன சொல்றான் தெரியுமா ஆமா அவன் அசிங்கமா போட்டிருக்கான் 2 3 5 ஆனால் பேல போ அப்போ நீ இப்படிதான் நீ இது பண்ணி கிடைக்க நீ பேல போவான் ரட்ரு அம்புக்குரிய அது அங்கே எத்தனை பேர் சுசீந்திரன் ஆனந்த பாண்டி ரஞ்சித் குமார் இலியாஸ் ராயலு கல்யாணி ராமன் ரதீஷ் சிவா பிரபாகரன் லீ லீன் என்னது லீஷா லீ கௌசிக் போதும்பா ஒரு இடத்துல படிச்சாச்சு வேலை போகலாம் உங்களுக்கு இதே வேலை மயிர் சாக்லேட் அனுப்பியிருக்கேன் கெட் போன் அனுப்பியிருக்கேன் சாக்லேட் கெட் போனு அது எழுத்து என்னது ஒரு லெட்டரை கொஞ்சமா எழுதுங்க ரொம்ப எழுதாங்க நீ இருந்து ரோனிஸ் தேவா நவீன் என்ன கோட்டை வெள்ளாரவளை பக்கத்தில் தான் வெள்ளாரவளையா ஆமாம் இங்கே இந்த வெள்ளாரவளை இதை வந்து பாரு அன்னைக்கு என் ஃப்ரெண்டில் பேரை போட்டு யாரோ போய் லெட்டர் அனுப்பியிருக்கான் வெள்ளாரிலேருந்து அவன் ஃபோன் அடிச்சேன்னு கேட்டான் நவீன் வந்துச்சா அப்படின்னா ஆமாம் அன்னைக்கு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா உன் ஃப்ரெண்டு போட்டு அனுப்புறானுவா விளங்கும் 2 சாக்லேட் வந்திருக்கு என்ன சாக்லேட்டு 3 சாக்லேட்டு லெட்ரு அதில் உள்ளே ஒட்டி இருக்கு பாப்போம் லெட்டரை படித்தா தெரிஞ்சுக்கணும் சூப்பராக இருக்கும் உனக்கு லெட்ரு உனக்கு எல்லாம் சூப்பராக தான் இருக்கும் இல்லைம்ல பார்த்தேன் நான் லெட்டரை கொண்டா படமே வரல இன்னைக்கு கவிதை தலைவரே நான் உங்கள் காதலிக்கிறேன் நல்லா இருக்கு லவ் லெட்டர் உங்கள் நினைத்து கையின்றோ தெரிஞ்சிருக்கோம் இல்லை சும்மா இல்லை நீங்கள் ஒரு நாட்டு கட்டை உங்களுக்கு இருக்கு பெரிய அட பேயில போகணும் எல்லாம் சுற்றி அதிலே நிற்காமல இருக்கு அழகா உங்களுக்கு 2 பேனா வச்சு உங்களுக்கு பெரிய அதான் எங்களுக்கு கிரிக்கெட்டு மட்டை நாட்டுக்கோழி கறி குறுக்குமா குருமாவா இருக்கும் குருமாவா இங்கேருந்து படி நீ மேலே போக அசிங்கம் இருக்கான் தலைவர் கெட்டைய போல வருமா தலைவர் கெட்டைய போலங்க சரி கோலிவுட்ல இருக்காரு சூப்பர் ஸ்டார் நீங்க தான் என்னைக்குமே எங்க ஜாமன் ஸ்டார் நானும் சாமான் ஸ்டார் தான் சரி விடு நீங்க என்னைக்கும் பேயில போவான் போட்டிருக்கான் பேர் போட்டிருக்கான் நான் டைம் பாஸ் கேசரு ஜாமான் ராஜாவா சாம் ராஜா செரால்டு ஆஸ்வால்ட்டு ரியோன் சாம் தினகரன் அசரியா ஆலன் பால் ரமேஷ் ஆமோஸ் புரிய பேரா நவீன் நண்பர்களே
பின் குறிப்பு தலைவரே, இதில் உங்கள் சாக்லேட்டு ஒன்றை தங்கள் ஜாமானுக்கு அந்த வீடியோவில் ஊட்டி விடுங்கள். என் ஜாமானுக்கு சாக்லேட்டு வீடியோ ஊட்டணுமா? அப்போ உனக்கும் உன் ஜாமான் சாக்லேட் திங்கி கறி திங்கி எல்லாம் திங்கி அப்போ அப்போ நாளைக்கு கிடா வெட்டி கறி வச்சு உன் வாயில் தள்ளிட்டுமா அதில் உண்டு தான் பேயில் போவானுங்களா? எனக்கு ஏன் தான் திங்கி உங்கெல்லாம் தொங்கினு ஆடிட்டு இப்படி போகுதா உங்களுக்கு? பேயில் போவாங்களா? போங்களாங்க லூசு போயிடலாம். ஃபோன் நம்பர் அவ்வளோ ஃபோன் நம்பர் போடுங்களேன். அப்போ தான் ஃபோன் போட்டு ஏசி உங்களுக்கு கிளிக் பண்ணா என்ன சாக்லேட் சாக்லேட்டு ஜாமான்ல ஜாமான்ல இல்லை இலை சுமேரி என்ன அளவுக்கு மிஞ்சின பேய் எடுக்கு. பேய் அளவுக்கு மிஞ்சின பேய். ஒரு லெட்டரை படிக்கணும்னா 10 நிமிஷம் ஆகுது, 5 நிமிஷம் ஆகுது. வாங்க சார், காலங்காலமாக உங்களை கடித்து கோரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய். ஓடியா. நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின்.